இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. இன்று நம் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13 முதல் 17 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி நாம் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்றது? மத்தேயுவை இயேசு அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். ஆக இந்த நற்செய்தி வாசகம் மத்தேயுனுடைய அழைப்பை பற்றி மட்டும் பேசுகிறதா, அல்லது இன்னும் இறை சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் கூறுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண முடிகிறது. என்னவென்றால், லேவியை அழைத்தவுடனே லேவி எழுந்து இயேசுவின் பின்னே செல்வதையும், இயேசுவின் பின்னே சென்ற பிறகு இயேசு அவருடைய வீட்டில் விருந்துண்பதையும், அதை பார்த்த பரிசேய கூட்டம் பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்ற கேள்வி கேட்பதும், இறுதியாக இயேசு சொன்ன வார்த்தை, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். ஆக இந்த நற்செய்தி வாசகம் ஒட்டுமொத்தமாக இரட்டிப்பு மனநிலையை நமக்கு காட்டுகிறது. அதாவது 2 விதமான மனநிலைகள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காண முடிகிறது. ஒன்று, உடைந்து உருகுலைந்து இருந்த லேவி என்கின்ற மத்தேயுவை இயேசு அழைப்பதும், ஏற்கனவே உடைந்து உருகுலைந்திருந்த மத்தேயுவை இன்னும் அதிகமாக பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் உணவு அருந்துவது ஏன் என்று பரிசேய கூட்டம் காயப்படுத்துவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, அழைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த அழைப்பிற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால்தான் அந்த அழைப்பு வரும். சமுதாயத்தின் பார்வையில் இருக்கின்ற அழைப்புகள் எப்படி என்பது நம் அனுபவ ரீதியாக தெரியும். ஆனால் இறையாட்சி பணிக்காக அழைப்பு கொடுப்பது என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால் தெளிவான விளக்கம் நமக்கு புரியும். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றும், பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று பரிசேயர்கள் கேட்பதும், அதன் பிறகு இயேசு அந்த பாவியாகிய வரிதண்டக்கூடிய லேவி என்கின்ற மத்தேயுவை அழைக்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஏற்ற இறக்கத்தில் நம்மால் காண முடிகிறது. ஆக அழைப்பு என்பது, இறையாட்சி பணிக்காக அழைப்பு என்பது, யாரெல்லாம் இறைவனுடைய திட்டத்திற்கு சரியாக தகுதி உள்ளவர்கள் என்பதை இறைவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தெளிவான விளக்கம். ஏனென்றால், இன்றைய முதல் வாசகம் பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன, நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் அதிகமாக அழைப்பினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இங்கே பவுலடிகளார் தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது,
உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று பவுலடிகளார் அழகாக கூறுகிறார். இங்கே லேவி என்கின்ற மத்தேயு சமுதாயத்தின் பார்வையில் பாவியாக வரி தண்டுபவனாக காணப்பட்டாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் மக்கள் கூறிய அந்த அவதூறான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உடைந்து உருகுலைந்து போயிருந்த, நோயுற்று இருந்த, பாவியாக இருந்த மத்தேயுவை இயேசு அழைக்கிறார், என் பின்னே வா என்று. இயேசுவினுடைய பணிவாழ்வை பற்றி மத்தேயு அறிந்து வைத்திருப்பார். இயேசு என்கின்ற ஒரு மாமனிதர் நோய்களை குணமாக்குகிறார், பாவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்ற வார்த்தைகளை கேட்டிருப்பார் இந்த மத்தேயு. இப்படிப்பட்ட மனிதனோடு நானும் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தால் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். எனவேதான் அந்த உள்ளத்தின் தேடுதலை இயேசு அறிந்து வைத்தவராகவும் மத்தேயுனுடைய இறையாட்சி பணிக்கு அவர் எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் என்பதையும் உணர்ந்துதான் இயேசு அவரை அழைக்கிறார், என் பின்னே வா என்று. உடனடியாக தன்னிடமிருந்த அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே அவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்தார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளாக அவர் வெளிப்படுத்த விரும்புகின்ற பொழுது எந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயம் அவரை குற்றவாளி என்று முத்திரை குத்தியதோ அவர்களுக்கு அவர் எழுதிய ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி வாசகத்தில் மூதாதையர்கள் பட்டியலை தெளிவாக எடுத்து வந்து இயேசு யார் என்று அவர்களுக்கு புரிய வைத்தார். இப்படிப்பட்ட மாமனிதருடைய அழைப்பை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்டிருக்கின்ற நாம், இறைவன் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நமக்கும் சரி அந்த அழைப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் என்னவென்றால், பேதுருவை அழைக்கின்ற பொழுது, யோவானை அழைக்கின்ற பொழுது, மத்தேயுவை அழைக்கின்ற பொழுது, அந்த அழைப்பினுடைய ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே அனைத்தையும் விட்டு இயேசுவின் பின்னே அவர்கள் தங்கள் வாழ்வை தொடர்ந்தார்கள். எனவேதான் இன்று வரை அவர்களுடைய பாத சுவடுகளையும் அவர்களுடைய பரிந்துரைகளையும் நாம் ஜெபத்தின் வழியாக ஏறெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒருவேளை இயேசு உங்களையும் என்னையும் வா என்று அழைத்தால் நம் அனைவருடைய பதில் என்னவாக இருக்கும்? சிந்திப்போம், தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.